Hi dears, இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரேண்டமான ஹேர் மாஸ்க் வீடியோ தான் பார்க்க போறோம். சோ இன்னைக்கு வந்துட்டு ஹேர் வாஷ் பண்ணலாம்னு இருந்தேன். சோ அப்போ ஒரு ஹேர் மாஸ்க் போட்டுட்டு பண்ணலாமே அப்படின்ற மாதிரி தோணுச்சு. சோ அப்போ வந்துட்டு நான் பண்ண வீடியோஸ் தான் இதெல்லாமே. சோ ரேண்டமா இருக்கும். ஜஸ்ட் நான் வந்துட்டு ஷேர் பண்ணிக்க போறேன். அண்ட் இந்த ஹேர் மாஸ்க்கு வந்து நான் யோசிச்சது வந்து பாத்தீங்கன்னா இந்த ஒரு ஹைபிஸ்கஸ் லீஃப் இருக்கு இல்லையா, அதாவது செம்பருத்தி பூட இலை இருக்கு இல்லையா, அதில் வந்துட்டு போடலான்னு யோசித்தேன். அண்ட் அதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு வெளியே நம்மகிட்ட செடி இருக்குது. ஸோ அதில் ஃப்ரெஷ்ஷான லீவ்ஸ் எல்லாமே பார்த்து பறித்து வச்சிடலான்னு மார்னிங்கே போயிட்டு பறிச்சுட்டு இருந்தேன். செம்பருத்தி பூவும் வந்துட்டு இருந்துச்சு. ஸோ அதுவுமே வந்துட்டு இது கூட பறிச்சுக்கிட்டேன். அண்ட் இந்த ஏரியாவில் வந்து பார்த்தீங்கன்னா இப்போது வந்துட்டு ரோஸ் வந்துட்டு நிறைய வந்துட்டு பூத்து இருந்துச்சு. அண்ட் நான் வீடியோஸில் காட்டுற ரோஸ் எல்லாமே வந்துட்டு இங்கே பூத்தது தான். ஸோ அம்மா வந்துட்டு வேறு யாராவது பறிச்சுட்டு போயிடுவாங்கன்னு சொல்லி அந்த ரோஸ் எல்லாமே அடியில் ஒழிச்சு வச்சுருப்பாங்க. அண்ட் நாங்கள் வச்ச செடியில் எல்லாத்துலேயுமே வந்து பார்த்தோன்னா இப்போது வந்துட்டு ஃப்ளவர்ஸ் வர ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் வித்தியாசமாக இந்த மனோரஞ்சிதம் வச்சோம் அண்டு செண்பகமெல்லாம் வச்சோம். ஸோ அது 1.5 இயர்ஸ்க்கு அப்புறமா பெருசாக மரம் மாதிரி வளர்ந்து இப்போ தான் வந்துட்டு ஃப்ளவர்ஸே வர ஆரம்பிச்சிருக்கு. பேக் டு தி கண்டென்ட், இந்த ஃப்ளவர்ஸ் எல்லாமே லீஃப் எல்லாமே பறித்து வச்சுட்டு அண்ட் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ஹேர் ஆயிலிங் வந்துட்டு மார்னிங்கே பண்ணிடலான்ட்டு அதுவுமே பண்ணிகிட்டு இருந்தேன். ஸோ நல்லெண்ணெயை வந்துட்டு அன்றைக்கி அடுப்புலேயே ஹீட் பண்ணிட்டேன். அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு ஹேர் ஆயிலிங் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் எப்பயுமே ஹேர் மாஸ்க் போட்டேன் அப்படின்னாலுமே ஆயில் வச்சுட்டு தான் வந்துட்டு பண்ணுவேன். அண்ட் ஆல்சோ ஹேர் வாஷ் பண்ணாலும் ஹேர் ஆயில் இல்லாமல் ஹேர் வாஷும் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்துட்டு ஒரு பேசிக்கான ஒரு ஹேர் கேர் தான். ஸோ இது பண்ணாலே ஹேர் கொஞ்சம் வந்துட்டு ஹெல்த்தியாகவும் இருக்கும். அண்ட் ரீசெண்ட் டைம்ஸில் ஹேர் மாஸ்க் எல்லாமே போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. ஸோ அதுதான் இன்றைக்கி வந்துட்டு ஏதோ ஒரு ஹேர் மாஸ்க் போடலாம் அப்படின்ற மாதிரி ரேண்டமாக நான் சூஸ் பண்ணிட்டு இருந்த வீடியோ தான் இது. பட் அது ஃபைனலி ஹேர் மாஸ்க் கான் ராங் அந்த மாதிரி தான் இருந்துச்சு. பிகாஸ் சும்மா இல்லாமல் என் மைண்டில் இந்த ஆலோவேராவும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம்னு சொல்லி அதையும் ரெடி பண்ணி வச்சுட்டேன். அண்ட் இப்போ தான் நான் பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். ஃபஸ்ட்டு என்ன பண்ணேன் அப்படின்னா அந்த லீஃப் எல்லாமே வாட்டரில் வாஷ் பண்ணும்போது ஒரு ஜெல்லி ஃபார்மில் வந்துச்சு. ஸோ அதனால் அந்த தண்ணியை வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி அதையும் எல்லாமே மிக்சியில் ஆட் பண்ணிட்டேன். அண்ட் நெக்ஸ்ட்டு வந்துட்டு இந்த ஆலோவேராவும் கட் பண்ணிவிட்டு அண்ட் அது எல்லாமே மிக்சியில் போட்டு அரைச்சி எடுக்கும் போது எனக்கு இவ்வளோ வாட்டரிஷாக வந்துட்டு சரி ஏதாச்சும் பண்ணி நம்ம காம்பன்சேட் பண்ணலான்னு சொல்லிட்டு ஏதாச்சும் பவுட்ரு இதில் ஆட் பண்ணோம் அப்படின்னா திக்னஸ் வந்துடும்லன்னு சொல்லிட்டு நான் யோசித்தேன். ஆனால் நீங்கள் நினைக்கலாம் இந்த தண்ணி கொஞ்சம் கீழே ஊற்றிட்டா கரெக்டாக இருந்திருக்கும்னு. பட் அன்றைக்கி வேஸ்ட் பண்ண எனக்கு தோணலை. ஸோ அதனால் அப்படியே நான் வச்சுருந்தேன். நான் இந்த பவுடர் என்ன பண்ணேன் அப்படின்னா சரி மிக்ஸ் பண்ணிடலான்னு சொல்லிட்டு வீட்டில் ஆல்ரெடி இருந்த இந்த ஜெட்டாமென்சி பவுடர் அண்ட் ஹைபிஸ்கஸ் பவுடர்லாம் இருந்துச்சு. ஸோ அதை போட்டு மிக்ஸ் பண்ணலான்னு பார்க்கும்போது அப்போயும் தண்ணி ரொம்ப நிறையா இந்த பவுடர் எல்லாமே யூஸ் பண்ணாமல் வச்சுருந்தேன். ஸோ இப்போ யூஸ் பண்ணுறதுக்கான சான்ஸும் கிடச்சிதுன்னு சொல்லி அதுவுமே எடுத்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அண்ட் இந்த ஜெட்டாமென்சி பவுடர் நம்ம யூஸ் பண்ணும்போது ஹேர் வந்துட்டு பிளாக்கிஷாக இருக்கும். ஸோ இந்த க்ரீனஸ் எல்லாமே வந்துட்டு போயிடும். அண்ட் இது வந்துட்டு ஹைபிஸ்கஸ் பவுடர். ஸோ இது வந்துட்டு நீங்கள் டேரெக்டாக ஹைபிஸ்கஸ் யூஸ் பண்ணுறதுக்குள்ள பவுடர் டைப்பில் யூஸ் பண்ணணும் அப்படின்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணலாம். அண்ட் இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் பவுடர் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் வந்துட்டு போடுறேன். ஸோ நீங்களும் வேணும்னா ஷாப் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்துட்டு நான் அந்த பவுட்ரு போட்டு மிக்ஸ் பண்ணவும் எனக்கு வந்துட்டு திக்னஸே ஆகவே இல்லை. ஓரளவுக்கு தான் வந்துட்டு வந்துச்சு. சரி பண்ண ஹேர் மாஸ்க் ஏன் வேஸ்ட் பண்ணணும்னு சொல்லி தான் நான் அன்றைக்கி இந்த ஹேர் மாஸ்க் ஓகேன்ற மாதிரி என்னோடய ஹேருக்கும் அப்ளை பண்ணியிருந்தேன். ஸோ நான் ஒரு ஹேர் மாஸ்க் பண்ணலான்னு பார்த்தா ஸோ ஃபைனலாக அது வேறு ஒரு ஹேர் மாஸ்க்காக வந்திருக்கு. ஸோ இருந்தாலும் யூஸ் பண்ணி பார்ப்போம். ஸோ இது எப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு. அண்ட் இதோட கலர் வந்து பாருங்கள் ரொம்ப டார்க்காக இருக்குது. ஸோ இந்த பவுடர் யூஸ் பண்ணால் ஹேர் வந்துட்டு கொஞ்சம் டார்க்காக இருக்க மாதிரி தான் போட்டிருக்காங்க. ஸோ ஹேர் வந்துட்டு கொஞ்சம் டார்க் ஆகும் அப்படின்ற மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ இதை அப்ளை பண்ணி பார்ப்போம் இன்னைக்கு. ஆனால் இதை எப்படி அப்ளை பண்ண போகிறேன்னு எனக்கு தெரில. இவ்வளோ நாள் நான் போட்ட வீடியோஸ் எல்லாமே கரெக்டாக அந்த ஹேர் மாஸ்க் ரெடி பண்ணி அதோட ரிசல்ட் அப்படி சொல்கிற மாதிரி தான் இருக்கும். பட் இப்போயும் நான் அந்த மாதிரி தான் நான் ட்ரை பண்ணி பார்த்துட்டு இதோட ரிசல்ட் சொல்லலாம்னு சொல்லிட்டு. பட் இது வந்துட்டு ஒரு சொதப்பலான ஹேர் மாஸ்க்காக மாறிச்சு. பிகாஸ் நான் வந்துட்டு இதை எதிர்பார்த்து நான் பண்ணலை. நான் எதிர்பார்த்த ஹேர் மாஸ்க் வேறு. அண்ட் அதை வந்துட்டு நான் இன்னொரு வீடியோவில் கரெக்டாக மேக் பண்ணி நான் உங்களுக்கு போடுறேன். ஸோ இப்போ வந்துட்டு இப்படி தான் வந்திருக்கு. பட் இருந்தாலும் இதை யூஸ் பண்ணி இதோட ரிசல்ட் எப்படி வருது அப்படின்றத வீடியோவாகவும் எடுத்துட்டேன். ஸோ அதனால தான் இதை ஷேர் பண்ணுறேன். பட் இட்ஸ் ஓகே அப்படின்ற மாதிரி தான் நான் இந்த வீடியோ ஷேர் பண்ணுறேன். அண்ட் அட் லாஸ்ட் வந்துட்டு இதோட ரிசல்ட்டும் வந்துட்டு எனக்கு பிடிச்சிருந்துச்சு. அதுவுமே நீங்கள் வந்து பாருங்கள். அண்ட் அதை தாண்டி இதில் யூஸ் பண்ணியிருக்க இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்துட்டு ஹேருக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். ஸோ அதனால தான் என்னதான் இது இப்படி நம்ம அப்ளை பண்ண முடியாமல் ஹேர் மாஸ்க்காக இருந்தாலும் ஃபைனலி எனக்கு ரிசல்ட் நல்லா இருந்துச்சு. அண்ட் இதில் ஹைபிஸ்கஸ் லீஃப் அண்ட் ஹைபிஸ்கஸ் ஃப்ளவர் அண்ட் அந்த பவுடர்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். அண்ட் அலோவேரா ஆட் பண்ணியிருக்கோம். ஸோ இது எல்லாமே ஹேருக்கு ரொம்பவே நல்லா தான் இருக்கும். அண்ட் ஃபைனலி ஸ்கேல்ப் அண்ட் ஹேருக்கு எல்லாமே அப்ளை பண்ணி முடிச்சதுக்கப்புறமா ஒரு 20 to 30 minutes வந்துட்டு நான் அதை வச்சுருந்துருப்பேன். ஆஃப்டர் தட் நான் வந்துட்டு இதை நார்மல் ஷாம்பூ டெய்லி யூஸ் பண்ணுவோம் இல்லையா, அதை யூஸ் பண்ணி வாஷ் பண்ணிட்டு வந்தாச்சு. ஒரு வழியாக வந்து அப்ளை பண்ணிட்டேன். இங்கே கையெல்லாம் எப்படி இருக்குது. அண்ட் இந்த ஹேர் மாஸ்க் ரொம்பவே ஃப்ளாப் ஆயிடுச்சு. அண்ட் இட்ஸ் ஓகே, இருந்தாலும் நம்ம அப்ளை பண்ணியிருக்கோம். அதோட ரிசல்ட் எப்படி இருக்குன்னு ஆஃப்டர் ஹேர் வாஷ் நம்ம பார்க்கலாம்.
அண்ட் ஹேர் வாஷ் வந்துட்டு பண்ணியாச்சு. ஆஃப்டர் ஹேர் வாஷ் வந்துட்டு எனக்கு ஃபீல் ஆனது என்னென்னா, ஹேர் வந்துட்டு இந்த சிக்கலாக இருக்கும் இல்லையா, ஆஃப்டர் ஹேர் வாஷ் அது வந்துட்டு கம்மியாக தான் இருந்துச்சு. பிகாஸ் அந்த அலோவேராலாம் அப்ளை பண்ணியிருக்கனால ஹேர் கொஞ்சம் சில்கியாக மாறி இருக்கும் போல். ஸோ அதனால் அந்த டேங்கிள்ஸ் எல்லாமே ஈஸியாக ரிமூவ் ஆயிருந்துச்சு அண்ட் கம்மியாகவும் இருந்துச்சு. ஸோ இது வந்துட்டு நான் ஃபீல் பண்ணியிருந்தேன். அண்ட் ஆல்சோ வந்து பார்த்திங்கன்னா ஆஃப்டர் ஹேர் வாஷ் அண்ட் நம்ம சிக்கலாக எடுத்ததுக்கப்புறமா நமக்கு ஒரு 2 days ஹேர் ஃபால் வந்து இருக்கும் இல்லையா, ஸோ அது வந்துட்டு நல்லாவே கம்மியாக இருந்துச்சு. அண்ட் இந்த மாதிரி ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ண அன்னைக்கு விட அடுத்த நாள் ஹேர் வந்துட்டு ரொம்ப ஹெல்த்தியாக ஃபீல் ஆகும். சேம் அதே மாதிரி தான் எனக்கு வந்துட்டு இந்த ஹேர் மாஸ்க் அப்ளை பண்ணப்பையும் ஃபீல் ஆயிருந்துச்சு. அண்ட் கான் ராங் ஹேர் மாஸ்கோட ரிசல்ட் பார்த்துட்டு இருப்பீங்க. நீங்கள் ட்ரை பண்ணுற மாதிரி இருந்தால் அந்த வாட்டர் எல்லாம் கம்மியாக ஆட் பண்ணி நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க, செக் பண்ணி பாருங்கள். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். ஸ்டே டியூன். பை.